சீனியா இருக்கு போய் கொஞ்சம் ஒன்றும் இல்லை மாத்திரை எல்லாம் சாப்பிட்டா போதும். நீங்க என்ன கேட்டேன், என்ன நடந்து என்னாச்சுன்னா அவராட்டம் நான் ஆயிட்டேன், என்னாட்டம் அவர் ஆயிட்டார். வெளில நிக்க வச்சிருக்கேன். I want to have a important clarification. சொல்லுங்க சொல்லுங்க. இந்த லிக்கர் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது நெட்ல போட்டுருக்காளே, எவ்வளவு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் கொஞ்சம் சொல்லுங்க. அதெல்லாம் லிக்வர் வந்து உடம்புக்கு நல்லது. பட் இதுவரையிலும் பழக்கம் இல்லைன்னா ஏன் ஆரம்பிக்கிறேன்? பழக்கம் இல்லைன்னா வேண்டாம். முதல்லயே எல்லாம் பண்ணிட்டு இருந்ததுலாம் பண்ணுங்க. இப்போ ஒன்றும் இல்லைன்னா ஆரம்பிக்காது. No doctor, no. You should subscribe. No, you should prescribe. சரி, ஏன்னா நெட்ல போட்டுருக்காளே. வீட்டுல என்ன பண்ணுவேன் ஆத்துக்காரி கொண்டுடுவாங்கிறா. முடிச்சு ஒய்ஃப்க்குலாம் தெரியக்கூடாது. நீ பாருக்கும் போக முடியாது. உன்னை கூட்டிட்டு பாருக்கும் கூட்டு போக முடியாது. எப்படி நீ மேனேஜ் பண்ணுவ? நெட்ல போட்டுருக்காளே, அலாலையா போறது நல்லா இருக்குன்றாளே. நல்லதுதான். சரி, நான் ஒரு ஐடியா சொல்றேன். காஃப் சிரப் ஒன்று எழுதுறேன், அது கொட்டிடு. அதுல வந்து ஃபில்அப் பண்ணி வச்சுக்கோ. தினம் ஒரு மூடி, அவ்வளவுதான். ஒரு மூடி இல்ல 2 மூடி. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. அதுக்கு மேல அதுக்கு ப்ராப்ளம் இல்லையோ? இல்ல, அந்த பாட்டில இருந்து இத கொட்டி அதை வச்சுக்கணும். அவளுக்கு தெரியவே தெரியாது. அப்படியே கொஞ்சம் அகஸ்மாத்தா 4 மூடி கூட சாப்பிட்டு பார்க்கறேன். 4 மூடில ஒரு மூடி இல்ல 2 மூடி. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. அது பண்றியா? ஓகே. இந்த மாதிரி போச்சு ஒரு 2 வருஷம். 2 வருஷமா ஆளை காணோம். இது ஆரம்பிச்ச பிறகு அதுக்கப்புறம் என்னாச்சு நீயே சொல்லு. நீங்க அந்த ரோட்ல ஒரு காபி ஷாப்ல பாத்தீங்க. I was seriously going through a paper. என்ன வரதே இல்ல ஓய் அப்படின்னு கேட்டீங்க. நான் என்ன சொன்னேன்? அதான் சொல்லு, எல்லாரும் கேட்கணும். சொல்லு. என்ன டாக்டர் ஓய் எப்படி இருக்கு? ரிலாக்ஸ்டா வந்திருக்கு. Why don't you come to my house? Let's have a drink. அப்படி மாறிட்டாரு. இப்படி இருந்தா என் வைஃப் தான் சோடா ஸ்நாக்ஸ்லாம் சர்வ் பண்றா. இது ஒரு பக்கம் இப்படி இருந்ததுன்னா என்னோட கதை கேட்கணும். இவரோட நீங்க சொல்லு. நான் வந்து இவர்கிட்ட இது நடந்துகிட்டு இருக்கும் போதே நடுவில் நடந்தது. இத்தனை தடவை வந்துட்டு இருக்காரு. இதுதான் சங்கீத வித்வான் ஆச்சையா, எனக்கு கொஞ்சோண்டு சங்கீத ஞானம் இருக்கு, கத்து கொடுன்னு கேட்டேன். நீர் என்ன சொன்னீங்க? நான் பாடிந்தேன், நீங்க அதை கேட்டு கத்து கொடுன்னீங்க. இது என்ன கத்து கொடுக்குது பெரிய விஷயம். எனக்கு எல்லா சங்கீதமும் தெரியும், வெளுத்து வாங்கிடுறேன். ஆனா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் சொல்லி தர மாட்டேன். நான் சொல்லி தர சங்கீதத்தை வச்சுட்டு நீ இன்ஸ்ட்ருமெண்ட்ல கத்துட்டு பில்டப் பண்ணணும்னு சொன்னேன். ஒன்லி கிளாசிக்கல், நோ லைட் மியூசிக். இந்த சினிமா கினிமா அதெல்லாம் கிரிக்டா வரக்கூடாது. பி கேர்ஃபுல். 45 days ஒரு கிளாஸ். why don't you learn? நீங்க வந்துட்டே அப்புறம் என்னாச்சு சொல்லு. நான் வந்தீங்க என்னமோ ஒரு வாசிச்சீங்களே, ஆர்கன் மவுத் ஆர்கன், அத வாசிச்சீங்களா? ரொம்ப நல்லா. அப்புறம் ரிக்வெஸ்ட் போட்டீங்களே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிக்வெஸ்ட். பாலிசி வைஸ் எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் போட்டீங்க. பண்ணுங்க. நீங்க என்ன சொன்னீங்க? இப்படிதான் இருந்தேன் நீங்க. சரி, அப்புறம் என்னது இது? இந்த மாதிரி பாட்டை போட்டு வாட் இஸ் திஸ்? இல்ல இல்ல ஓகே. எப்படி திட்டினேன் என்ன? எப்படி நானே நீர் கத்து கொடுத்ததுல நான் கத்துக்கிட்டேன். ஆமா, ஏதோ நான் கத்துக்கிட்டு வந்து ஒரு நாள் ரொம்ப பவியமா கேட்டேன். நான் ஒரு பாட்டு வாசிக்கிறேன் வை, கொஞ்சம் என்னோட ரொம்ப சின்னவர், அதனால கொஞ்சம் நான் இஷ்டத்துக்கு பேசுவேன். நான் ஒரு பாட்டு வாசிக்கிறேன் வை, அந்த பாட்டு கொஞ்சம் 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 கேள. நீ என்ன சொன்னேன்? வாசி தொலை, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதியா. வாசி. ஏன்னா சங்கீதம் கீர்த்தனை இந்த மாதிரிதான் சொல்லி கொடுப்பேன். சாமி பாட்டு, பாரதியார் பாட்டு கத்துக்கீங்க. இதெல்லாம் ஏன் கத்துக்கிறேன்? இல்ல இல்ல இது சார், அதெல்லாம் யார் சார் நான் எங்கேயாவது வாசிக்க முடியுமா? இதுதான் சொன்னேன். அதுக்கு நீ என்ன சொன்ன? இப்படி சொன்னேன். லாஸ்டா வாசி தொலைன்னு சொன்னேன். நீ வாசி. சரி, காமிங்க அந்த பாட்டு என்னது? அதுதான் இந்த பட்டர்ஃப்ளை. இதை வாசிச்சேன். என்ன அதுக்கு என்ன செஞ்சேன்? நான் வாசிக்கும் போது என்ன செஞ்சேன்? நல்லா தாளம் போட்டேன். அப்புறம் போட்டேன். 1 வாரம் கழிச்சு 2 வாரம் கழிச்சு நான் போனேன். தாளம் போட்டாரே இருந்தாரு, இன்னொரு பாட்டு கத்துக்கலாம் அவர்கிட்ட. இன்னொரு பாட்டை எடுத்துட்டு போனேன். அந்த பாட்டை போட்டு என்ன என்ன சிரமம், அந்த பாட்டை கேளுங்க, நீங்களே கேளுங்க. என்ன பண்ணாருன்னு நீங்களே பாருங்க. என்ன பண்ணாரு அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னு அப்புறம் சொல்றேன்.